சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 97ஆம் பாகத்தில் கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா, மனம், எண்ணம், இந்த தலைப்பில் 4வது அமர்வாக மேலும் சில கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஜீவன்களின் ஆத்மாவுக்கு மையமாய், உயிருக்கு ஆதாரமாய், உட்பொருளாய், உடல் மையத்தில் அமைந்திருப்பது பேரறிவாகிய தெய்வத்தின் பின்னப்பட்ட ஒரு துகள். உயிர் சுழற்சியால் அமைந்த காந்த களத்தில் அனுபவங்கள் பதிந்த நிலை ஆத்மா, பிரதிபலிக்கின்ற நிலை மனம், அவை மோதி உணரப்படுகின்ற இடம் மூளை. இவை அனைத்தையும் உணர்வது அறிவு. செயல்படுபவை உணர்புலன்களும் செயல்புலன்களும். அதிலே அறிவே ஊடாக தொக்கி நிற்கும். இப்படி பிரதிபலிக்கின்ற மனதின் தன்மைகள் ஜீவகாந்தத்தில் ஊடாடிக் கொண்டே இருப்பதால் உடல் இறந்தாலும் ஆத்மாவின் பதிவுகள் அழிவது இல்லை. மன அலைகள் மூளையில் மோதிய பிறகு அந்த அலைகளின் தன்மைகள் காலம், தூரம், பருமன், வேகம் என்ற அலகுகளுக்கு உட்பட்ட டீகோடிங், மீண்டும் அது பிரிவுபடுகின்ற போது எண்ணங்களாக மலர்கின்றன. பதிவுக்கும் பிரதிபலிப்புக்கும் கொள்கலம் ஆத்மா. இவையெல்லாம் நாம் பிரித்து விலக்கி பேசினாலும் விளங்கிக் கொண்டாலும் இவை அனைத்தும் மிக மிக சிறு ஒரு புள்ளிக்குள் அடங்கியிருக்கின்ற இயற்கை ரகசியம். அதாவது விஞ்ஞானம் ஒரு வினாடியை 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகளாக பிரித்திருக்கிறது அல்லவா? அது போல மிக மிக நுட்பமான ஒரு சிறு புள்ளிதான் இந்த ஜீவாத்மா. அதற்குள் இத்தனை விஷயங்களும் அடங்கியிருக்கின்றன. நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, இது எல்லாம் கண்டு உலகத்திற்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்றால் மகர்ஷி அவர்கள் எந்த அளவுக்கு தவத்திலே, ஆன்மீக விளக்கத்திலே, அனுபவத்திலே தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை சற்றே சிந்தித்து பார்த்தாலும் பெரும் வியப்பாகத்தான் இருக்கும். இவையெல்லாம் சாத்தியமா என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு மகர்ஷியுடைய கருத்துக்கள் வியப்பை தரும். இந்த ஆத்ம ரகசியத்தை கண்டு அதை உலகுக்கு அறிவித்த வகை அது எப்படி என்பதை மகர்ஷி அவர்களே ஒரு குறிப்பை, ஒரு சாமியத்தை சொல்கிறார். எந்த இயற்கை ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும்,
அகக்காட்சியாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த அலையை விட நாம் சற்று கீழே நுணுகி நிற்க வேண்டும். We must stand under what we want to understand. எந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த ரகசியத்தின் அலைவேகத்தை விட நாம் கொஞ்சமாவது ஒடுங்கி நின்றால்தான் மேலே உள்ளதை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அண்டர்ஸ்டாண்ட். We must stand under what we want to understand. அப்பர் ஸ்டாண்ட் கிடையாது. அப்பர் ஸ்டாண்ட்ல ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. தந்தை தாய் ஈருயிரும் இணைந்த போது தாயின் கர்ப்பத்தில் உருவான ஆத்மா கரு, இதுவே அதில் உள்ள பதிவுகளின் தன்மைக்கு ஏற்ப தாயின் உடலில் நாதம் என்ற ஜீவகாந்த ஆற்றலை ஈர்த்து தன்வயப்படுத்திக் கொண்டே வரும். அதான் தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம் என்பார் மகர்ஷி அவர்கள். தழைத்தல் என்றால் ஒவ்வொரு அணுவிலும் ஏற்படுகின்ற வளர்சிதை மாற்றம், அதான் தழைத்தல். அது காந்த உடல் திணி பெற பெற உயிர் உடலாக மேன்மை அடைந்து, உயிர் துகள்கள் திணி பெற பெற திசுக்களாக மேன்மை அடைந்து, திசுக்களின் தொகுப்பாக உறுப்புகள் அடங்கிய இந்த உடல் அது வளர்ச்சி பெற்று 10 மாதத்தில் 3-3.5 கிலோ எடையுள்ள அற்புதமான குழந்தையாக பிரசவமாகிறது. இதுவரைக்கும் உள்ள அனைத்தும் சஞ்சித கர்மா என்ற ஒரு பெரிய வினை தொடர், பெரிய பை. தெலுங்குல சஞ்சி என்றால் பை என்ற ஒரு பொருள் உண்டு. பிறகு அது 3 வயது வரைக்கும் எந்த பதிவும் கிடையாது, சஞ்சித கர்மாவும் கிடையாது, சுயமாக பிராப்த கர்ம பதிவுகளும் இருக்காது. ஏனென்றால் மூளையை கட்டி முடிக்கணும், அதன் பிறகுதான் பதிவுகள் ஏற்படும். அது 3 வயது வரைக்கும் காலம் எடுத்துக்கொள்ளும். அதன் பிறகு தன்வினையாக அனுபவங்கள் பதிய தொடங்கும். இந்த 2 அடுக்கு, முன்வினை கூட்டல் தன்வினை, இந்த 2 அடுக்கு வினை பதிவுகளுக்கு ஏற்ப ஒரு குழந்தையின் அறிவாட்சி தரம் அமையும். அதாவது பர்சனாலிட்டின்னு சொல்கிறோமே, பர்சனாலிட்டின்னா உடனே அழகா இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் வச்சுக்கிறோமே தவிர, உண்மையிலேயே பர்சனாலிட்டி என்பதற்கு முக அழகு என்று பொருள் அல்ல, அறிவு திறம், அறிவின் அழகு என்று பொருள். எப்படி என்றால், பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. அப்ப எதையும் புரிந்து நுணுகி ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறம், பர்செப்ஷனல் எபிலிட்டி, அதான் பர்சனாலிட்டி. முக அழகை பத்தி யாரும் சொல்லல. நமக்கு அக அழகு தெரியாததுனால முக அழகையே மையப்படுத்தி கொண்டோம். அப்ப அழகு என்பது எங்க இருக்கு? அக அழகு. முகத்தை விட அக அழகுதான் மிக முக்கியமானது வாழ்க்கைக்கு. அழிகின்ற தேகத்தில் அழியாமல் வாழ்வது ஜீவாத்மா. கெட்டு போகின்ற பாலுக்குள் கெடாத நெய் இருப்பது போல அழிகின்ற தேகத்திற்குள் அழியாத ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. சரி,
இந்த ஆத்மாவிலே பதிந்திருக்கின்ற நிகழ்வுகள் எதுவும் மையத்தில் உள்ள பற்றற்ற பரம்பொருளை பாதிக்க முடியாது. சென்ற வகுப்பிலே ஆத்மாவுடைய அந்த அமைப்பை சொன்னோம், சிடி உதாரணம் காட்டி. அதுல பதிவுகள் என்பது 14-40 தானே, அதுக்கு கீழே பதிய முடியாது. அதே போலதான் கருமையத்திலேயும் நுண் உயர் முதற்கொண்டு இன்றைய மனித இனம் வரைக்கும் எல்லா அனுபவங்களும் 14 to 40 அடங்கி போகும். அதுக்கு கீழே அனுபவங்கள் கிடையாது, மேலே அனுபவங்கள் கிடையாது. இதை பீட்டா ஃப்ரீக்வன்சி என்று விஞ்ஞானம் பேசுகிறது. இது அறிவியல் பூர்வமாக புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது இறைநிலை பற்றற்று இருப்பதனால் எதையுமே பற்றி பதிந்து கொள்ளாது என்று தத்துவரீதியாக புரிந்து கொண்டாலும் சரி, இரண்டு வகையிலேயும் 14க்கு கீழ் பதிவுகள் ஏற்பட முடியாது. மைய புள்ளியாக உள்ள தெய்வத்தின் பின்னமோ பேரறிவின் பின்னமோ அது பூஜ்ஜியமாக தூய அறிவாகவே எங்கும் இருக்குமே தவிர இறைத்துகள் முதல் மனித ஆத்மா வரைக்கும் இந்த சுத்தவெளியின் பண்பிலே மாற்றமே கிடையாது. அதனால்தான் மாறாதது, இயக்கங்கள் அனைத்தும் மாற்றத்துக்குரியது, இருப்பு என்றைக்கும் மாறாதது என்று சொல்வார்கள். அப்போ ஜீவன்களிலே ஆத்மாவுக்கு மையத்தில் இருப்பாக இருப்பது பேரறிவாகிய தெய்வத்தின் பின்னம். அந்த இருப்புக்கு மதிப்பு 0. எனவே 1 முதல் 13 என்ற அலை வேகம் வரைக்கும் பதிவுகள் தோன்றுவது இல்லை. காரணம், உணர்ச்சி என்ற ஒரு எழுச்சி தோன்றியது 14 அலைச்சுழலேதான், நுண் உயிரிலேதான். அதனால் அதற்கு கீழாக பதிவுகள் தோன்ற முடியாது. உயிர் இப்போ எப்படி முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்போ மீன், அது போல எத்தனையோ கடல் வாழ் ஜீவராசிகளை மக்கள் சாப்பிடுறாங்க. கடல் தண்ணியை யாரா சாப்பிட முடியுமா? ஒரே உப்பு கரிக்கும் இல்லையா? அப்ப இவ்வளவு உப்பு நீருக்குள் வாழ்கின்ற மீனின் உடலிலே உப்பு கரிப்பதில்லையே. இயற்கை எவ்வளவு உதாரணம் காட்டுது பாருங்க. சிடி விஞ்ஞானம் கண்டுபிடித்து காட்டிய உதாரணம், இறைவனே உதாரணம் காட்டுகின்றான். சுத்தவெளி அறியாத தெய்வம், பரமாத்மா அறிகின்ற தெய்வம் சொன்னோம். இதற்கும் இறைவன் நமக்கு உதாரணம் காட்டியிருக்கின்றான். எப்படி? தொட்டால் சினுகுகின்ற செடி. எதை தொடுகிறோம்? இலையை தொட்டால் சுருங்குகிறது, சினுங்குகிறது. அதன் விதையை தொட்டால் அது சுருங்குவதும் இல்லை, சினுங்குவதும் இல்லை. அப்போ தொட்டால் சுருங்காத விதையிலிருந்து தொட்டால் சுருங்கக்கூடிய ஒரு செடி முளைத்தது அல்லவா? அப்போ சுத்தவெளி உணரல, விதை உணரல, இதழ் தொட்டா சுருங்குது, பரமாத்மா உணர்கிறது. அதே போல எந்த அனுபவமும் இறைவனை பாதிப்பதில்லை, சுத்தவெளியை பாதிப்பதில்லை, அறிவிலே பதிவதில்லை என்பதை கடல்வாழ் ஜீவராசிகளை தந்து உதாரணம் காட்டிட்டார். உப்பு நீருக்குள் வாழ்கின்ற மீன் உடலிலே உப்பு கரிப்பது இல்லை. அப்போ உள்ள போகலன்னு தான் அர்த்தம். இப்படி சரித்திர நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது, அதான் சாமி சொல்லுவாங்க,
சிந்திக்க பெரும் வியப்பு. இந்த பெரிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கின்ற போது, சிந்திக்கின்ற போது பெரும் வியப்பு. இதெல்லாம் ஒரு சீர்மையோடு நடத்துகின்ற அந்த இறை நீதியை நினைத்து பார்க்கின்ற போது கரம் குவிப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? அதனால்தான் எல்லா மதங்களிலேயும் இறை வணக்கம் என்றால் பணிதல், மண்டியிடுதல், வணங்குதல், போற்றுதல். இதுதான் இறை வழிபாடு எல்லா மதங்களிலும். ஐந்து புலன் உணர்வுகளும் உடல் என்ற உணர்வும் அற்ற நிலையில் ஜீவாத்மா நான் என்ற தனித்துவத்தை இழந்து விடுவதால் இதன் பதிவுகள் மூலமான பரமாத்மாவை களங்கப்படுத்த முடியாது என்பது இன்னொரு கோணம். சரி, இந்த ஜீவாத்மாவினுடைய தரம் என்ன? அறிவாட்சி தரம் என்ன? வள்ளுவ சொல்றார், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். வள்ளுவ குழந்தைகளை எச்சம் என்ற வார்த்தையால் குறிப்பிடுவார். அது ஏன் எச்சம்? இப்போ உணவு பரிமாறப்படுகிறது, கொஞ்சம் அதிகமா வச்சுட்டாங்க, இவ்வளவு சாப்பிட முடியாது என்பது தெரிகிற போது ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் எடுத்துருங்க. இப்ப அது என்ன சொல்றோம்? சாப்பிட முடியாதது மிச்சம், எனக்கு தேவைக்கு போக மிச்சம். இதுவே அந்த உணவை வாயில போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க? எச்சில். அப்ப இலையில் போட்ட உணவை அப்படியே வைத்தால் மிச்சம், வாயில போட்டு வைத்தால் எச்சம். பேதம் என்ன என்றால் உணவோடு வாயில இருந்த உமிழ் நீரும் கலந்து விட்டது, அதனால் அது எச்சில். பரிமாறியதை அப்படியே மிச்சம் வைத்தால் அது மிச்சம், வாயில போட்டு வைத்தால் ஒரு மாற்றம் நிகழ்ந்ததனால் அது எச்சம். இதே போல கொண்டு வந்த சஞ்சித கர்மாவிலே நாம் வாழ்ந்துவிட்டு மிச்சத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது மிச்சம் தானே? அது சாத்தியமா? 3 வயதுக்கு பிறகு நாம் பெறுகின்ற சுய அனுபவங்கள் முன் வினை பதிவுகளோடு தன் வினை கலக்கிறது. பிரசவத்தின் போது கொண்டு வந்த முன்வினை தொகுப்போடு 3 வயதுக்கு பிறகு நாம் பெற்ற அனுபவங்கள் தன்வினையாக கலக்கின்றன. 20 வயதுக்கு பிறகுதான குழந்தை பிறக்குது. அதனால் நாம் பிறந்த போது கொண்டு வந்த முன்வினையோடு 20 ஆண்டுகளாக நாம் பெற்ற தன்வினையும் கலந்ததனால் இந்த இரண்டும் சேர்ந்து பிறந்த குழந்தை எச்சம், எச்சில். சரி, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். குழந்தை எடுத்து காட்டிடும். ஒரு பரம்பரையில நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா என்பதை யார் காட்டுவாங்க? குழந்தைகள் எடுத்து காட்டிடுவாங்க. அவருடைய குணங்கள் எல்லாமே இதற்கு முன் 6 தலைமுறைகளின், தாய் வழி 6, தந்தை வழி 6 தலைமுறைகளின் அனுபவங்களின் பிரதிபலிப்பே அங்கு எண்ணம் சொல் செயலாக முன்னாடி நிற்கும். பிறகு அது சந்தர்ப்பம், சூழ்நிலை, தேவை இவற்றுக்கு ஏற்ப சிந்தித்து பார்த்து அவற்றை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எண்ணம் தோன்றுவது
இந்த தன்வினை முன்வினையுடைய தொகுப்பின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். அது பின்வினைக்கான எழுச்சி. அப்ப முன்வினையும் தன்வினையும் இணைந்து பின்வினைக்கான உணர்வுகளை தூண்டுகின்றன, தேவைகளை வெளிப்படுத்துகின்றன, சொல் செயலாக மலர்ச்சி பெறுகின்றன. எனவே ஒரு மாண்பு மிக்கவரா இல்லையா என்பதை அவருடைய சந்ததிகளின் விளைவாக வந்த கர்மவினை பயனாக வந்த குழந்தையை பார்த்தால் தெரிந்து கொள்ளும். சரி, இந்த வினை பதிவுகளிலே 100% நல்லது மட்டுமே உள்ள குழந்தை ஒரு மனிதன் உண்டா உலகத்துல? அவரிடத்துல நெகட்டிவ் கொஞ்சம் கூட கிடையாதுங்க என்று சொல்லக்கூடிய அளவிலே 100% நல்லவராக ஒருத்தர் இருக்கிறாரா? இதன் மறுபக்கமாக 100% தீயவனாக ஒருவன் இருக்கிறானா? ரெண்டுமே சாத்தியமில்லை. 100% நல்லவன் 100% கெட்டவன் என்ற அளவு சாத்தியமே இல்லை. அப்ப எல்லா மனிதர்களும் இரண்டும் கலந்த கலவையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப என்ன செய்வது? எப்படி ஒருவரை நட்பு பாராட்டுவது, ஒருவரை விலக்கி வைப்பது, ஒருவரை பகையாக தள்ளி வைப்பது என்றால், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒரு மனிதனின் குணங்கள் எவ்வளவு, குற்றங்கள் எவ்வளவு, என்ன சதவீதம், இவற்றிலே எது மிகுந்திருக்கிறது, குணமா குற்றமா? அதை வைத்துக்கொண்டு அவருடைய தராதரத்தை நிச்சயிப்பது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஆத்மாவில் உள்ள கர்ம வினைகளுக்கு தக்கவாறு எண்ணம் சொல் செயல்கள் அமையும். இவற்றிலே தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தரத்தக்கவை அதிகம் என்றால் அவர் நல்லவர், இல்லை என்றால் அவர் தீயவர். அப்போ சிறப்பும் இழிவும் ஏற்படுகின்றன. ஆனால் எல்லோருக்கும் உள்ள ஆசை என்ன? எல்லாரும் என்ன நல்லவன்னு பாராட்டணும். இப்போ எங்க தமிழ்நாட்டுல நிறைய குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ ஆளும் அரசு என்ன செய்கிறது? அதெல்லாம் இல்லை என்று மறுத்து அதற்கு ஒரு வீடியோ போட்டு நாங்க ரொம்ப நல்லவர்கள் என்று பிரலாபித்துக் கொள்கிறது. அப்போ தீயவனுக்கும் நான் தீயவன் என்பதை அறிவிக்க முடிவது இல்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நல்லவன் எளிவனாக இருந்தாலும் நான் இப்படித்தான் வாழ்கிறேன், என் செயல்பாடு இது என்று மேடை ஏறி தெளிவாக தைரியமாக பேச முடியும். ஒரு அயோக்கியன் நான் இப்படித்தான் செல்வந்தனானேன் என்று மேடை ஏறி சொல்ல முடியுமா? அப்ப சத்தியத்தின் பலம், சத்தியத்தின் பலம் இழிவு இல்லை, பெருமை மட்டுமே. அதனால் நேர்மை இல்லாதவனும் இருப்பது போல நடிப்பான். கொள்ளையடிப்பவன் வள்ளலை போல, கோவில் இடிப்பவன் சாமியை போல, ஊழல் செய்பவன் உத்தமன் போல, ஓரை ஏய்ப்பவன் யோகியன் போல காண்கின்றான். எல்லாம் வேஷம்.
நடிகர் திரு சிவாஜி கணேசன் மட்டும் செவாலிய பட்டம் பெறல. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் செவாலியே தான். அற்புதமான நடிகர்கள். அப்படியே மறைத்து பேசுவாங்க. அதாவது இந்திய கலாச்சாரம் பண்பாடு மிக உயர்ந்ததுன்னு பேசுவாங்க. நான் சொல்லுவேன், இப்ப பைபிள்ல ஒரு வசனம், ஒரு கிராமத்துல ஒரு விலை மாது, அவளை எல்லோரும் கல்லால் அடைத்து துரத்துவார்கள். அப்ப இயேசுபிரான் வருகிறார். அந்த பெண் அவரிடத்திலே சரணடைகிறாள். இயேசு சொல்கிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரிய கடவுது என்பார். உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரிய கடவுது. ஒருத்தரும் போடல என்று பைபிள் சொல்லுது. ஏன் போடல? நாம் பாவம் செஞ்சிருக்கிறோம் என்ற அந்த மனசாட்சி அவன் மதித்தான், அதனால் கல் எறியவில்லை. இதை நம்மால தான் செய்வான். பக்கத்துக்கு கல்லும் சேர்த்து பிடிங்க அடிப்பான். ஏன்னா நம்ம ரொம்ப யோகியன்னு காட்டிக்கணும் இல்ல. இந்த போலித்தனம் இங்க அதிகம். மற்ற ஊர்ல இருக்கா எனக்கு தெரியாது, நமக்கு தெரிந்தது நம்ம இருக்கிற இடம் தானே. இன்னும் சொல்ல போனா, இங்க அமெரிக்கால ஜட்ஜ்மெண்ட் சேனல்ஸ்னு ஒரு 4-5 சேனல்ஸ் இருக்குங்க. அது டிவியில நேரடியாக நீதிமன்றத்துடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க. அதுல ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருந்த போது ஒரு கேஸ் வருது. அதுல ஒரு வாலிபன் ஒரு பெண் மீது புகார் தொடுக்கிறான். இவளுக்காக நான் வந்து $1000 செலவு பண்ணியிருக்கிறேன். பில்லெல்லாம் இருக்கு, பில் எடுத்து காட்டுறார். இவள் எனக்கு டேட் கொடுக்கல, ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் டேட் கொடுக்குறா. ஸோ நான் செலவு செஞ்ச பணத்தை திருப்பி கொடுக்கணும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார். இப்ப அந்த பெண்ணை கேட்கிறார் நீதிபதி, இப்ப அந்த பில்லுல அந்த பெண்ணுடைய பேர் இருக்குமா? பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள் தான் பில் இருக்குமே தவிர அந்த பெண்ணுடைய பேர் இருக்காது. அப்ப இவளுக்காகத்தான் வாங்கப்பட்டது என்று ப்ரூஃப்னு பண்ண முடியாது. அந்த பெண் எளிதாக மறுத்து இருக்கலாம். அது ஏன்னா எது இல்லைங்க, எனக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு தெரியாது, இந்த ஆள் யாருன்னு தெரியாது, ஒரு யாருக்கு வாங்கினா என்ன எனக்கு தெரியாது சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த பெண் ஒத்துக்கொண்டாள், ஆமா, அப்புறம் ஏன் டேட் கொடுக்கல? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். சரி, அப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்தணும் இல்ல, கொடுத்துறேன். அப்போ இந்த சமீபத்திலே கூட இந்த நிகழ்ச்சி பார்த்த போது, இப்ப மனசாட்சி உள்ளவர் யார்? பண்பாடு கலாச்சாரம் நிறைய பேசுறோம் இந்தியாவில். ஆனா இது மாதிரி ஒரு நிகழ்வு அங்கே பார்க்க முடிகிறதா? கண்ணா சொன்ன மாதிரிதான், கொள்ளையடிப்போம் வள்ளலை போல, இப்படித்தான் பார்க்கிறோம். எனவே இந்த மனசாட்சிக்கு பயந்து வாழ்கின்ற வாழ்க்கையே உயர்ந்த பண்பாடு. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்லை, மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறார்களே அது பெரிய விஷயம். எனவே ஆத்மாவில் உள்ள கர்ம வினைகளுக்கு தக்கவாறு தான் குணங்கள் வெளிப்படுகின்றன. குணம் நாடி குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். சரி, இதை திருத்தி அமைத்துக் கொள்ள முடியுமா? இப்ப மனவளக்கலை வர்றதுக்கு முன்பு நம்ம இப்படி இருந்திருக்கலாம். ஆனா பயிற்சிக்கு வந்து ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்திருக்கிறோமா? பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்பு நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன், என்னிலே உடல் நலத்திலே என்ன மேன்மை, எண்ணங்களிலே நல்ல எண்ணங்கள் எவ்வளவு, ஆசைகள் எவ்வளவு குறைந்திருக்கிறது, சினம் எவ்வளவு குறைந்திருக்கிறது, கவலை எவ்வளவு குறைந்திருக்கிறது.
என்னுடைய அன்றாட கடமைகளிலே யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வராத வகையிலே நான் செயல்படுகிறேனா, இல்ல உணர்ச்சி வயப்பட்டு தவறி போய் யாருக்காவது துன்பம் இழைக்கிறேனா என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பேலன்ஸ் ஷீட் போடணும். இப்படி போட்டு பார்க்கின்ற போது பயிற்சிகளை சிரத்தையோடு முறையாக செய்கின்ற எவரும் நான் வளர்ச்சி காணவில்லை என்று சொல்ல முடியாது. அப்படி யாராவது நான் செஞ்சேங்க இந்த பயிற்சி அப்படி ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இல்லை, சிரத்தை குறைவு என்ற ஒரே காரணம் தான் உண்டே தவிர பயிற்சிகளிலே அணு அளவும் குறை சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமான அறுகுண சிறப்பு பயிற்சிகள், தவ பயிற்சிகள், காயல்ப பயிற்சி, உடற்பயிற்சி ஒரு மனிதனையே புடம் போற்று ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் மனவளக்கலை பயிற்சிகள். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மேன்மை நோக்கித்தான் நகர்ந்திருப்போம். விகிதாச்சாரம் குறைவாக இருக்கலாம். பயிற்சி எடுத்த எல்லாரும் ஞானிகள் ஆயிட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா ஆமான்னு சொல்ல முடியுமா? ஏன் சாமியே சொல்லுவாங்க அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏனென்றால் இப்ப இந்த பயிற்சிக்கு ஒரு 30 ஆண்டோ 40 ஆண்டோ 50 ஆண்டோ வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் ஒரு 15 வயதுக்கு பிறகுதான் இங்க வந்திருப்போம் இல்லையா? இந்த ஆத்மாவுக்கு என்ன வயசுங்க? உடம்புக்குத்தான் 65 வயசு. 15 வயசுலயே பயிற்சிக்கு வந்துட்டோம். 50 வருஷமாச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆத்மாவுக்கு என்ன வயசு? இன்ஃபினிட். நுண் உயிர் முதற்கொண்டு நான் பிறந்த பிரசவமான நேரம் வரைக்கும் சஞ்சித கர்மா இருக்கு. அதுல கொஞ்சம் வேகம் மிகுந்ததுதான் 7 தலைமுறை கணக்கு. ஆனா சப்மிசிவ் கேரக்டர்ல எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். அப்ப இது எல்லாம் கடந்து ஒரு பிறவிலே ஞானம் பெறுவது சாத்தியமா? அதாவது வலுப்பிறந்திகை சொல்றாரு, தவம் செய்வது அவ்வளவு எளிது அல்ல. தவம் செய்தால் எல்லா மேன்மைகளையும் அடையலாம். வேண்டியாங்கு எய்துவர், சந்தேகம் இல்லை. அதற்காக பயிற்சி என்ன? தவம். அப்ப என்ன சொல்லணும் வள்ளுவர்? வேண்டியாங் எய்தலால் செய்தவம் என்று செய்யப்படும் அப்படின்னு எழுதியிருக்கணும். செய்தவம் என்று செய்யப்படும், இதுதானே கரெக்டு. வேண்டிய எழுதலால் செய்தவம் என்று செய்யப்படும். ஆனா வள்ளுவர் அப்படி எழுதலையே. என்ன இருக்கிறாரு? செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். சரி, இதை இன்னொரு குரட்பால உறுதிப்படுத்துறார். தவமும் தவம் உடையார்க்கேயாம் அப்படின்ட்டார். தவமும் தவம் உடையார்க்கேயாம். அப்ப தவம் கற்றுக்கொண்டால் அதிலே ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு ஏற்கனவே தவம் செய்திருக்க வேண்டும் என்றார். அப்ப ஏற்கனவே யார் செஞ்சிருப்பாங்க? தாய் தந்தை, தாத்தா பாட்டி, கொழு தாத்தா பாட்டி. இப்படி எழுபிறப்பும் தேய வைத்தேண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். 7 தலைமுறைகளிலே தவம் செய்து அறம் காத்து தேவநீதிக்கு பயந்து மதித்து வாழ்ந்தால் மட்டுமே 7வது பிறப்பிலே 8வது பிறப்பிலே
மகர்ஷி மாதிரி இறை ஞானத்தை பெற முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் அது சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம். ஆனாலும் இதுல என்ன லாபம் என்றால், அழகா ஒரு கவியில சொல்வார், நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்ளும் முன்னே கணித்துக் கொள்வீர். காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோம். படுத்தோன்னே யாரும் தூங்குறது இல்லை பெரும்பாலும். அந்த நேரத்துல ஒரு மலரும் நினைவுகள், இன்றைக்கு என்னென்ன அனுபவங்கள், இதுல யாருக்கு என்னென்ன நன்மைகள் நடந்தது, என்னென்ன மனக்கசப்புகள் வந்தது, எந்தெந்த வகையில ஒன்றும் இல்லாமல் நியூட்ரலா இருந்தது என்று நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்ளும் முன்னே கணித்துக் கொள்வீர். சரி, இப்ப யோசிச்சு பார்த்து என்ன ஆக போகுதுங்க? அதெல்லாம் நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? மாத்த முடியுமா? மீள்வதில்லை போயினவை. போனது போனதுதான். மீள்வதில்லை போயினவை. எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில், அதுவே லாபம். மேம்பட்டாய் அனுபவத்தில். அப்ப இந்த தற்சோதனை என்ன செய்யுது? இந்த இடத்திலே நான் நல்லது செய்திருக்கிறேன், மேற்கொண்டு இப்படியே நான் செய்து வாழ்வேன். இந்த வகையிலே சில தவறுகள் நிகழ்ந்து விட்டன, மீண்டும் அது நிகழாமல் எச்சரிக்கையோடு இருப்பேன். மேம்பட்டாய் அனுபவத்தில், இதுவே லாபம். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞர் பாலி சொல்வார், தவறு என்பது தவறை செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இந்த ரெண்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, திருந்தவும் இல்லை வருந்தவும் இல்லைன்னா அவன் என்ன சொல்லலாம்? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். மனுஷன்னு சொல்லல, அது ஒரு உருவம். வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். எனவே நம்முடைய ஆத்மாவின் அறிவாட்சி தரம் என்ன, குவாலிட்டி என்ன, அததான் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயிக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே பயிற்சியின் மூலமாக இவற்றை மாற்றிக்கொள்ளலாம். தக்க குருவிடத்திலே சரணடைந்து அவர் தருகின்ற விளக்கங்களை கேட்டு படித்து சிந்தித்து தெளிவு பெற்று அவர் தருகின்ற பயிற்சிகளோடு இணைத்து அதை செய்து பார்த்து படிப்படியாக ஒரு விதை விருட்சம் ஆவது போல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் பெற்றுக்கொண்டே வரணும். இதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. இதற்கான மார்க்கம், வாழ்க்கை முறைதான் பக்தியில் துவங்கி பக்தியிலேயே முட்டி நிற்கிறது. அதான் துவக்கம். கோயிலுக்கு போறாங்க, சாகர வரைக்கும் கோயிலுக்கு போறாங்க. என்ன மாற்றம் நிகழ்ந்தது? குழந்தையிலிருந்து கோயிலுக்கு போறீங்க, சாகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் ஆண்டவனை கும்பிடுறீங்க. என்ன மாற்றம் நிகழ்ந்தது? குழந்தையாக இருந்த போதும் இப்போதைக்கும் இத்தனை ஆண்டு வாழ்ந்திருக்கிறோமே, என்ன மாற்றத்தை சந்தித்திருக்கிறோம்? எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க? அப்படியே தரும், கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை சில பேர் மாற்றம் பெறுகிறார்கள். பெரும்பாலும் அந்த பிஹேவியரல் சயின்ஸ் செயல்பாடுகள், நடவடிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்ப எப்படி கருமையும் தூய்மையாகும்?
செஞ்சதையே செஞ்சுட்டு இருந்தா வந்ததே தானே வரும் இல்லையா? செய்ததே செய்து கொண்டிருந்தால் வந்தது தான் வரும். அப்போ வந்தது நமக்கு பிடிக்கவில்லை என்றால் செய்வதைத்தானே மாற்றி ஆகணும் இல்லையா? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொன்னா எப்படி? ஒரு தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை. ஆனா நாட்டை ஆளணும், உலகத்தை ஆளணும்னு ஆசை மட்டும் இருந்தா எப்படி? சரி, இப்போ ஆத்மாவின் தரத்தை புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆத்மாவின் தரம் நிச்சயிக்கப்படுவது எப்படி? எது இந்த ஆத்மாவின் தரத்தை நிச்சயிக்கிறது? அனுபவங்கள். அனுபவங்கள் எப்படி பதிகின்றன? இப்ப பகவத்கீதையில குணங்களை பற்றி 3 வகையாக பிரித்து பேசிக்கொண்டே போகும். ஸ்ரத்தார்த்த விபாக யோகத்துல உணவு, குணங்கள், பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு குணத்தையும் 3 வகையில பிரிச்சு பிரிச்சு பேசுவாங்க. இப்போ உணவு சாப்பிடுறோம், நீரில் விளைந்த தாவரங்கள், நீரால் விளைந்த தாவரங்கள், இது சத்துவகுணம். நீரில் வாழ்கின்ற மீன், இது ரஜோகுணம். அந்த மீனை கருவாடாக்கி நாத்தத்தை ரசிச்சு சாப்பிட்டா தமோ குணம். இப்படி ஒவ்வொரு அம்சத்திலேயே 3 பிரிச்சு 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 பேசும் 14வது 17வது அத்தியாயம் ஸ்ரத்தார்த்த விபாக யோகம். அப்ப எல்லாம் தொகுத்த அடிப்படையில் குணங்கள் 3 பேசப்படும், சத்வ ரஜோ தமஸ். ஆனா இது எப்படி அமைந்தது என்பது கீதையில கிடையாது. இந்த குணங்கள் எப்படி அமைந்தன? ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா, ஆயினும் அவை என்னை பந்தப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, தலைக்க முடியாது என்று சொல்வார். அதை ஏற்கனவே சொன்னேன். 14 கீழே பதிவுகள் போக முடியாது. ஜீவன்களின் அளவும் எல்லாமே 14 to 40 தான், 13 போக முடியாது. 0 இறைநிலை, அங்க எப்படி போக முடியும்? 13 போக முடியாத போகுது, 0 எப்படி போக முடியும்? ஸோ கீதையினுடைய விளக்கம் சயின்டிபிக்லி ப்ரூவ் இன்றைக்கு. ஆனால் ஆத்மாவிலே இந்த குணங்கள் எப்படி வந்தன, அந்த குறிப்பு அங்கே இல்லை. மகர்ஷி அவர்கள் இதை பற்றி நமக்கு தெளிவாக பேசுறாங்க. சயின்ஸ்ல கூட டாக்டர் புரூஸ் ஹராலிப்டன் ஒரு சயின்டிஸ்ட், அது ஆத்மாவை பற்றி ஒரு புத்தகம் இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வான்காந்த தாக்கம் என்றார். ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த மக்களுடைய அனுபவங்கள் மேல இருக்குது, அதன் பிரதிபலிப்பே நம்முடைய எண்ணங்கள் அப்படின்றார். அப்படின்னா முதல் மனிதனுக்கு எப்படி எண்ணம் வந்திருக்கும்? அங்க அனுபவங்களே இல்லை, அப்ப எப்படி அவனுக்கு எண்ணம் வந்திருக்கும்? இப்போ இது இன்றைக்கு விஞ்ஞானம் பேசினாலும் கூட இது பாதி அரைகுறை ஸ்டேட்மெண்டே தவிர முழுமையான ஸ்டேட்மெண்ட் அல்ல. அப்ப மகர்ஷி என்ன சொல்றாங்க, நம்முடைய ஆத்மாவில எல்லாமே பதிந்திருக்கின்றன, முன்வினை தன்வினை. இவற்றை மையமாக கொண்டு சந்தர்ப்பம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, இதன் அடிப்படையிலே அவை வெளிப்படுகின்றன. வெளிப்பட்ட உடனே வான்காந்த அனுபவங்கள் அதனோடு ஊடுருவுகின்றன. இப்ப ஆசை தோணும்,
அடுத்த வினாடி உடனே கிடைக்குமா அப்படின்னு நினைப்போம். கோபம் வரும், அடுத்த வினாடி ஆத்திரமா மாறும். அப்ப இன்டென்சிஃபைடு தோன்றிய எண்ணங்களுக்கு எப்படி வலு சேர்க்கிறது என்றால், வான்காந்தத்தில் உள்ள வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் அனுபவ பதிவுகளின் களமே பூமியின் வான்காந்த களம் அப்படிம்பார் மகர்ஷி அவர்கள். வாழ்ந்து மறைந்த மனிதர்களின் அனுபவ தொகுப்பே பூமியின் வான்காந்த களம். அதுவும் சேர்ந்துதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி என்றால் நமக்குள் எப்படி பதிகின்றன, நமது செயல்கள் ஆத்மாவில் பதிவாகின்ற விதம் எப்படி என்பதை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். மிக சிறப்பு. இப்பொழுது நாங்கள் கேள்வி பதில் பகுதிக்கு நேரடியாக செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா கேளுங்க ஐயா. ஐயா, வாழ்வளமுடன் ஐயா. இந்த ஒருக்கா விளங்குற மாதிரி இருக்கும், இன்னொருக்கா யோசிக்க விளங்குற மாதிரி இருக்கும். இந்த பரமாத்மா ஈவாத்மா அது ஓரளவு புரியுது ஐயா. ஆனால் இந்த சுத்த வழியில இருக்கும் பொழுது அதுக்கு உணரும் தன்மை கிடையாது. ஆனால் அது அந்த இயக்க நிலை வரும்போதுதான் அதுக்கு உணரும் தன்மை வருகிறது. ஆமா, உணரும் தன்மை வரும் பொழுது அது பரமாத்மா. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இறைத்துவல் தான் இயக்கத்துக்கு வருது, அதுல அது உணரும் திறமையை பெறுகிறது. ஆமா, இறை துகளே ஜீவாந்த துகளாக மேன்மை பெறும். இறைத்துகள் ஈவாந்த துகளாக மேன்மை பெறும். அப்ப ஜீவகாந்தம் பண்ணும் பொழுது அது உயிர் துணிவு பெற்ற இல்ல, அதாவது இறை துகள் பிளஸ் 27 நட்சத்திர தொகுதிகளின் அலைவீச்சு பிளஸ் நவகோள்களின் அலைவீச்சு பிளஸ் பூமியின் பஞ்சபூத தெய்வீக விகிதாச்சாரத்தில் தோன்றிய அலைவீச்சு, இந்த மூன்றும் இறை துகளோடு கலக்கின்ற போதே அது ஜீவாந்த துகளாக மேன்மை பெறுகிறது. அப்ப இந்த 3 பிளஸ் இறைத்துகள் ஜீவகாந்தம். ஆமா, இந்த ஜீவகாந்தத்துகள் துணியை பெற்று உயிராக மாறுது. ஆமா, எப்படி இறைத்துகள் விண்ணாகிறதோ அதே போல் ஜீவாந்த துகள்கள் உயிராக மாறுது. அப்ப இந்த பரமாத்மா அப்ப ரெண்டு இருக்கு. ஒன்று ஜீவகாந்தம், அது உயிர். அடுத்தது இந்த பரமாத்மாவும் ஒவ்வொரு ஆத்மாவோடும் அதை பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, அதான் 8 to 13 ஃப்ரீக்வன்சி பரமாத்மா நிலை. 8 to 13 அது தூய்மையான ஜீவாந்தம் இருக்கு இல்லையா. அப்ப 1 to 7 7 to 4 சக்தி களம் விண்நிலை. ரைட். ஓகே. 3 to 1 இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்து இருக்கின்ற காந்த களம். அப்ப இந்த 8 to 13க்கு உணரும் திறன் இருக்கும். ஆனா 8 to 13ல பதிவுகள் போக முடியாது. ஆமா, ஏன்னா அதுக்கு மையப்புள்ளி கிடையாது. ரைட் ஐயா. அந்த மெட்டது ஐயா மையப்புள்ளி என்று சொல்லும் பொழுது இந்த மையப்புள்ளி இயக்க நிலையில வந்த உடனே வரத்தோடு எல்லாம் இயக்கத்துக்கு வரைக்கும் அது அப்படியே சுத்தி கொண்டே இருக்குது. அப்ப கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு மையம் ஒன்று இருக்கும். அப்ப அந்த மையம் அப்படியே அந்த இறைத்தோழல் விண்ணாக இறைத்தோழின் கூட்டுத்தான் விண். அப்ப விண்ணிலும் அந்த சுழற்சி இருக்கும். ஆமா, சுழற்சி இருக்கும் பொழுது அதுக்கும் மையம் இருக்கும். ஆமா. அப்ப அப்படி வரும்பொழுது
இப்போ சேர்ந்து அதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஜீவகாந்தமாக வருது. உயிராக வந்து ஜீவகாந்தம் என்று சொல்லுங்களேன். ம் அதுக்கும் மையம் இருக்குது. ம் அப்போ இப்படி வரும் பொழுது இந்த அந்த ரித்துகள் தானே இதெல்லாம் இப்படி சேர்ந்து சேர்ந்து ஜீவகாந்தமாக வந்து ஆத்மா வருது. ம் அப்போ அப்படி என்னும் பொழுது அந்த பரமாத்மாவும் வந்து ரித்துகள் தான். ம் அப்போ அதையும் பரமாத்மாவுக்கு மையம் இல்லை. ம் இல்லை. அதாவது இப்போ நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கங்களேன், ஆமாம். ஒவ்வொரு திசுவுக்குள்ளேயும் சில உயிரணுக்கள் இருக்கும். ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் பல ஜீவாந்த துகள்கள் இருக்கும். ஓ, ஆனா அங்க பதிவு இருக்கா? அதுக்கு இல்லை. இல்ல. அப்போ கோர் பாயிண்ட் எது உடம்புக்கு? ஒட்டுமொத்த உயிர் துகள்களுக்கு கோர் பாயிண்ட் வந்து மூலாதாரம், ஆத்மா. ரைட், ரைட், சரியா. அங்கதான் பதிவு. ஓகே, சரியா. இது வேணா டெம்பரரி மெமரின்னு வச்சுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற போது ஸ்கிரீன்ல சேவ் ஆகும். ஓ, ஆனா நீங்க கண்ட்ரோல் சேவ் கொடுக்காத வரைக்கும் சரி. அது வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் நிக்காது ஓ, இல்லையா? சரியா. ரைட். நீங்க கண்ட்ரோல் சேவ் கொடுத்தா தானே ஹார்ட் டிஸ்க்ல போய் ரெக்கார்ட் ஆகுது. புரிஞ்சுதா? அப்போ டெம்பரரி மெமரி ஸ்கிரீன்ல இருக்கு, இருக்கு. ஓ, அது ஓ, நிரந்தரமா நிக்காது. ஓ, ஹார்ட் டிஸ்க்ல பர்மனன்ட் மெமரி நிற்கும். சரியா. ரைட், அது அது புரிஞ்சுதா? போல ஒவ்வொரு ஜீவாந்த துகளிலையும் அந்த உணர்வு செயல்பாடுகள் எல்லாம் அதுக்குள்ள போனா தான் நம்ம வேலை செய்ய முடியும். புரியுதா? புரிஞ்சுதா? ஓ, So ஐயா, அதெல்லாம் உணர்வும் வேலை செய்யும், ஆனா ரெக்கார்டு கிடையாது. சரியா. இன்னும் ஒரு கேள்வியா என்ற நீங்கள் சொல்லி கொண்டு போன பண்ணேன். இந்த ம். ஒரு முந்தின சிந்தனை உரைகளில் சொல்லியிருக்கிறீங்க, அந்த கர்ம வினைகள் வந்து அனுபவித்து தான் தீர்க்க வேணும்னு சொல்லி அப்படி ஒரு கருத்துக்கள் ஏற்கனவே வந்திருக்கு. அப்போ இன்றைக்கு சொன்னீங்கள் அந்த பயிற்சியின் மூலம் மாற்றலாம், கர்மயத்தை தூய்மைப்படுத்தலாம்னு சொல்லி இன்று அதுன்னு சொன்னீங்க. சின்ன ஒரு கண்டாடிஷன் இருக்க மாதிரி தெரியுது. அதாவது கான்ட்ராடிக்ஷன் ஏன் தெரியுதுன்னா, இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேருந்துல ஏறுறோம், சீக்கிரம் ஏறும், சீக்கிரம் புறப்பட்டு என்ன பண்றது, இடம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அவசரத்துல ஏறும்போது அடுத்தோடைய கால் மேல தெரியாம கால் வச்சிடறோம். அவருக்கு வலிக்கும் இல்லையா? உடனே அவர் வந்து அறிவு இருக்க, பார்த்து ஏற வேண்டாமா அப்படின்றார். இப்போ உங்களுக்கு பதிவு வெளிப்படுது, ஒரு சண்டைக்கான பதிவு வெளிப்படுது. இப்போ நீங்க அன்றைக்கு தவம் நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தெரியாம பண்ணிச்சுங்கன்னு சொல்லி மனதை மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள நகர்ந்து போயிடுவோம். இது சத்துவகுணம். மன்னிப்பு கேட்போம், ஆனா மனசுக்குள்ள ஈகோ இடம் கொடுக்காது. வாயளவில் எதுக்கு பம்புன்னு மன்னிப்பு கேட்டமே தவிர மனதார அதுக்கு வருந்திருக்க மாட்டோம். இது ரஜோகுணம். எதிர்த்து அப்படி பார்க்குறோம், டாக்ஸி வச்சு போக வேண்டியதான், ஏன் பஸ்ல எதுக்கு வர்ற, சண்டை போட்டா தமோ குணம். சரியா? இப்போ சத்துவகுணம் உள்ளவர் யாரு? ஆன்மீகத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள், தவம் செய்து பக்குவமானவர்கள். இப்போ 3 பேருக்கும் பதிவு ஒரே மாதிரி பதிவு ஏற்படுது, வெளிவருது. ஆனா இவருடைய பதிவு என்னாச்சு, எந்த விதமான எஃபெக்டும் இல்லாம அது வான்காந்தத்தோடு கலந்து போகிறது. ரஜோகுணத்துல அது பெருசா சைடு எஃபெக்ட் கொடுக்கலன்னாலும் இவருக்குள்ள ரொம்ப நேரம் அது வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். தமோ குணம் அது பதிவு கரெக்டா வேலை ஃபுல் ஃப்ளட்ஜா வேலை செஞ்சிடும். சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் பார்த்துரும், விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப பதிவுகள் எழுச்சி பெற்றாலும் அவரவர் அறிவு நிலைக்கு ஏற்ப, பக்குவத்திற்கு ஏற்ப அது விளைவை தருகிறது, வான்காந்தத்துக்கு போயிடுது, இல்லை தன்னை மட்டுமே பாதிக்கிறது. சரிங்களா? சரியா. அப்படி அடுத்த அதுதான். அப்பையா அப்படின்னு சொன்னாயா அந்த பயிற்சி செய்வதற்கும் அதற்கும் கர்மவினை பயனில் இருக்கத்தானே ஒன்று. இப்போ நாங்கள் ஆமா, நீங்க இப்போ மனவளக்கலைக்கு வருவதற்கே புண்ணிய பதிவு இருந்தா தான் வர முடியும். முடியும். ஆமாய்யா, ஆமா ஆமா. ஏன் இல்லைன்னா இத்தனை பேர் வரல?
ஆமா, ரைட். நாம தானே கூவிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஓகே. அப்ப அந்த மன வாங்க வாங்கன்னு ஐயா, மகரிஷி 60 வருஷம் கூவினார், நாமளும் கூவிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் வர்றாங்க? இப்ப ஐயா இந்த மற்ற மாதிரி பார்த்தா இன்னொரு விதமா பார்த்தால் இந்த மனவள கலைக்கு வருபவர்களால் தான் அந்த பயிற்சியின் மூலம் அதை மாற்ற முடியும். அப்பவே கருவறுப்பது இருக்குன்ற அர்த்தம். நீங்க என்று சொன்னால் நீங்க சொல்றதை பார்க்கும் பொழுது இந்த மனவள கலைக்கு வர்றவர்களுக்கு அந்த கர்மவின பயனை இருக்கு, பதிவுகள் இருக்கு, அப்படி வர வேணுமென்று இருக்கு. அப்படி இருக்கிறபடியினால நாங்கள் பயிற்சிகள் செய்து அதை மாற்றலாம். ஆமா, ஆமாய்யா, ரைட். ஓகே, ஓகே. அதாவது மாற்றுவதற்கே ஒரு பதிவு இருக்கணும். அதானே மாற்றணும்ன்ற பதிவு அது இருக்கணும் ஐயா, ரைட். புரிஞ்சுதையா? அதான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ விண்துகள் சுற்றோட்டமா ஓடினாதான் அது ஜீவன் அல்லது உயிர், அப்படி இல்லைன்னா அது அசேதனம்னு சொல்றாங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த விண்துகள் சுற்றோட்டமா தானே ஓடிட்டு இருக்கு. எதனால அந்த அதாவது வித்தியாசம்? சுற்றுவட்டம் அப்படின்னா 360 டிகிரி ஒரே மாதிரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லம்மா. ஆனா மேக்னெட்டிக் எனர்ஜி வரும்போது பொலாரிட்டின்னு சொல்றாங்க, நார்த் போல் சவுத் போல். ஓகே. அப்ப இந்த பொலாரிட்டி வரும்போது ஆப்பிள் மாதிரி தானே இருக்குது, அது வட்டமா இல்லையே. அப்போ இந்த வட்டம் அல்லது ஒரு குளோபல் கோலம் அப்படின்றது ஒட்டுமொத்த காந்த களத்தோடு சேர்த்து பார்க்கணும். இப்ப நம்ம இந்த 6 அடி உயரம், 1.5 அடி அகலம், இதை மட்டுமே கணக்கில் எடுக்கிறோம். ஆனா நம்மை சுற்றி ஒரு காந்த களம் இருக்கு. நீங்க மன்றத்துல தவத்துல உட்காடுறீங்க, தம ஆரம்பிச்சு கொஞ்சம் கழிச்சு இன்னொருத்தர் பக்கத்துல உட்கார்றாரு. இப்ப யாரோ பக்கத்துல உட்கார்றாங்க தெரியுதா? தெரியுது. அப்ப அந்த உரசல் இருந்தா தானே உணர முடியும். ஆமா. அப்ப அவரை நம்ம தொடல, ஆனால் அவருடைய ஜீவகாந்தம் நம்முடைய ஜீவகாந்தத்தை தொடுகின்ற போது அதை நாம் உணர்வாக பெறுகிறோம், யாரோ பக்கத்துல உட்கார்றாங்க அப்படின்னு. அது மாதிரிதான். அப்ப எல்லாமே குளோபலா தான் இருக்கும். நாம் பரு தோற்றத்தை மட்டுமே வைத்து பார்க்கிற போது அது டிஃபரெண்ட் ஷேப்ல தெரியும். நீங்க காந்த களத்தோடு சேர்த்து பாத்தீங்கன்னா குளோபல் ஷேப்ல தான் இருக்கும். அசேதன பொருட்களுக்கும் ஒரு காந்த களம் இருக்கும் இல்லைங்க? இருக்கு. அது வான்காந்தம் சொல்றோம். அல்ல, அதை சுத்தியும் அதுக்கு ஒரு டேஸ்ட். இப்போ ஒரு பக்கத்துல ஒரு ஓகே, ஆனா அதுக்கு அந்த உணர்வு இருக்காது. அது உணர முடியாது. அது என்ன பண்ணுது, இப்போ ஒரு அணு சுத்திட்டு இருக்குது, இன்னொரு அணு பக்கத்துல வருது வச்சுக்கல, இதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தகுந்த தூரத்தை நிறுத்திடும், உள்ள விடாது. அப்ப 2 காந்தமும் உரசுகிறது. அந்த உரசல தூரத்தை அமைத்துக் கொள்கிறது. ஆனா நான் அவனை தள்ளி வச்சிட்டேன் அப்படின்னு ஒரு விண் நினைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த உணர்வு என்பது வரணும்னு சொன்னா இந்த 3 அமைப்புகள் இருக்கணும். நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பூமியுடைய பஞ்சபூத சேர்க்கையில ஒரு தெய்வீக விகிதாச்சாரம். இந்த 3 சேர்ந்தா தான் வான்காந்தம் ஜீவாந்தமாக மாறும். ஸோ ஜீவகாந்தம் என்பதே சென்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு பேர் தான் ஜீவகாந்தம். பயோடேட்டா. அந்த உணர்தலுக்கு தான் பயோன்னு அர்த்தம். சோ அந்த சென்சரி பர்செப்ஷன் எப்போ வருதுங்கயா? ஆக்சுவலா அந்த சுற்றோட்டம்ங்கிறது சென்சரி பர்செப்ஷனா எப்போ, எந்த ஸ்டேஜ்ல மாறுது? சென்சரி பர்செப்ஷன் உங்களுக்கு மைக்ரோ பாக்டீரியா வந்துருது இல்லையா? அதாங்கயா, அந்த ஃபர்ஸ்ட் உணர்வு, தொடுதல்ன்ற உணர்வு அந்த ஃபர்ஸ்ட் விண்ணுல வருதுன்னு சொல்றோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் விண்ணுங்கிறது எல்லா பொருட்கள்லயும் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சென்சரி பர்செப்ஷன், அதை உணரக்கூடிய தன்மையா அந்த சுற்றோட்டமா வந்தாதான் மாறுதுன்னு சொல்றாங்க இல்லையா ஜீவ இனங்கள்? இதுக்கும் சுற்றுவட்டத்துக்கும் சம்பந்தம் இல்ல. சுற்றுவட்டம் எப்ப வருது அப்படின்னா, நீங்க ஒரு அணுக்கு இன்னொரு அணுவுக்கும் போலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அசேதன பொருட்கள்ல அந்த போலாரிட்டி இல்லன்னு சொல்றீங்களா? அசேதன பொருட்கள்ல போலாரிட்டி அதுக்கு போலாரிட்டி கிடையாது இல்லையா? இப்ப நார்த் போல் சவுத் போல் ரெண்டும் ஒன்னா வச்சீங்கன்னா ரிப்பல்சிவ் ஆயிடும். அந்த போலாரிட்டி வேற. நார்த்தும் சவுத்தும் சேர்த்து வச்சீங்கன்னா அட்ராக்ட் ஆகும்.
ஆமா. அந்த polarity வேற. சரிங்களா? ஸோ அந்த ஓகே. polarity ஓகே. arrangement எப்படி போல்ஸ் தானே. polarity arrangement வந்து போல் தானே. ஆமாங்கய்யா. நார்த் போல், ஒரு சவுத் போல். ஒரு பொருள் வந்து ஈர்த்து 2 விண்ண ஈர்த்து பிடிச்சிருக்கிறதுனால தானே நமக்கு ஒரு பொருளே கிடைக்கிறது. ஆமா, ஈர்ப்பு இல்லைன்னா சேர முடியாதே. அப்படி இருக்கும் பொழுது அது ஆ. ஏன் அது வந்து அதுல ஏன் இப்போ நம்ம அடிக்கடி அந்த உயிர் அப்படிங்கிறது உருவாகும்போது அந்த இறைநிலை தவத்துல கூட சொல்லுவாங்க. அந்த உயிர் வந்து சுற்றோட்டமா வெண்துகள் சுற்றோட்டமா ஓடும்போதுதான் ஜீவ இனம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்ல தான் கேக்குறேன். அதாவது எல்லா நீங்க அந்த ஜீவகாந்தம், ம். வான்காந்த இறைத்துகள், விண்ணு, வான்காந்தம் இதெல்லாம் பஞ்சபத சேர்க்கைக்கு அந்த சரி, கோள்களின் அமைப்புக்கு சரியா இருக்குமா? சரி. நீங்க வந்து அங்கேயும் போராட்டி இருக்கும். ஏன்னா நீங்க போராட்டி இல்லைன்னா இந்த ஒரு அணு இன்னொரு சேராது இல்லையா? ஆமா. அந்த ஒரு இப்போ தோற்றமே ஒண்ணு இல்ல, வராது. நம்ம வந்து ஒரு இரும்பு துண்டு, காந்த துண்டு எடுக்கிறீங்க. ம். நார்த் சவுத் சேர்த்தீங்கன்னா தான் நான் ஒட்டிக்கிட்டே போகும். ஆமா. சவுத் சேர்த்த முடியாது இல்லையா? ஆமா. அப்ப ஒட்டும்போது இல்லைன்னா போலாரிட்டி தோற்றமே அரேஞ்ச்மெண்ட் வராது. பண்ணிடுறோம். அது ஒட்டும்போது கரெக்ட். போலாரிட்டி. ம். ஒட்டலன்னு போலாரிட்டி கிடையாது இல்லையா? ஆமா. அதே போல இங்க ஜீவன்களிலே ஜீவாந்த துகள், அது குவிந்து உயிர் துகள், அது குவிந்து உறுப்புகளாக இருக்குது, உடலாக இருக்குது. இதுல உணர்வுகள் வெளிப்படுது, உணர்கின்றோம். ஓகே. அப்ப ஓகே. நான் அப்படின்ற அந்த உணர்கிறேன் அப்படின்றதுதான் ஜீவாந்தத்தினுடைய சிறப்பு. அது மற்ற இதுல கிடையாது. அததான் கேக்குறேங்க. அது எப்போ எந்த ஸ்டேஜ்ல உருவாகுது? ஒரு அசேதன பொருட்களுக்கும் ஒரு உயிருள்ள பொருட்களுக்கும் அந்த உணர்வு மைக்ரோ பாக்டீரியா தோன்றிய போதே அது உணர ஆரம்பிக்குது. ஓகே. ஆனா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து 6வது அறிவுக்கு தான், பகுத்தறிவில மனிதனுக்கு தான் அது உண்டு. ஏன்னா நீங்க பஞ்ச இந்திரியங்களோட 5 அறிவு ஜீவன் வருகின்ற போது பஞ்சபூதங்களிலிருந்து அதே காந்தத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்க எப்படி அழுத்தம், ஒளி ஒளி சுவை மனம் என்று பஞ்ச தன்மாத்திரைகள் நிகழ்கிறதோ அதே போல உணர்கின்ற சிறப்பில ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, இந்த 5 உணரக்கூடிய 5 அறிவு வரைக்கும் ஜீவன் வந்தாச்சு. அப்ப நான் அப்படின்னு அறியக்கூடியது அறிவு. அந்த அறிவு சுத்தவெளியில் இல்ல, அதனாலதான் அறிய முடியலன்னு சொல்றேன். சுத்தவெளி அந்த அறிவு அது வெறும் அறிவாக இருக்கிறதுனால அந்த சுத்தவெளிக்கு நான் அப்படின்றது தெரியாது. அப்போ அது அறியாத உணராத தெய்வம். அதுவே ஜீவந்த தொகுப்பாக வந்து காந்தக்களம் வருகின்ற போதுதான் அது பரமாத்மான்னு பேரு. ஆத்மா என்றால் சென்சிங் ஃபேக்கல்ட்டின்னு அர்த்தம். ஓகே. அது எல்லை இல்லாத இருக்கிற போது பரமாத்மா. நுண்ணுயிர் என்ற எல்லைக்குள் வருகின்ற போது ஜீவாத்மா. அதுல நான் அப்படின்ற அந்த அறிவு வெளிப்படுகின்ற இடம் தான் 6வது அறிவு, பகுத்தறிவு. சரிங்களா? ஓகேங்க. மனிதனை தவிர வேற எந்த ஜீவனுக்கும் நான் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம நாய் வளர்க்குறோம், தான் நாய் என்பது நாய்க்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? பஞ்சபூதம் இருக்கு. பஞ்சபூதத்துக்கு அப்புறம் பதிவுகள் இருக்கு. ஆனா பதிவுகளை உணரக்கூடிய அளவுக்கு பஞ்சபூதம் பதிவு கிடையாது. பஞ்சபூதத்துல பதிவு கிடையாது. ஓரறிவிலிருந்து பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை எழுச்சி பெறும்பொழுது அந்த சென்சரி பர்செப்ஷன் வருது. ஆமா ஆமா. சென்சரி பர்செப்ஷனை உணருது. ஆனா பதிவு இருக்கு. ஆனா பதிவு இருக்குங்கிறத உணர முடியல. உணர்வது வேறு, பதிவது வேறு. இல்ல, ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரை. ஓரறிவுக்கு பதிவு உண்டு, 5 அறிவு வரைக்கும், 6 அறிவு வரைக்கும் பதிவுகள் உண்டு. ஆனா பதிவு இருக்குங்கிற உணர்வு இல்ல. 6வது வரும்பொழுது பதிவு இருக்குங்கிற உணர்வு. ஆமா. ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தனாவியா நீங்க கையெழுத்துறீங்களோ? ஐயா, இன்னொரு கேள்வி. அது போன சிவாயா இந்த வரையாவது இது போன முறை லெக்சர்ல இருந்து ஐயா என்னன்னு சொன்னா, ஐயா நீங்கள் வந்து அந்த ஒரு பெண்ணின் வயிற்றில் எப்படி அந்த கரு உருவானது அதை பற்றி ஒரு சிந்தனையோடு சொன்னீங்கள். என்னமே சொன்னா இந்த இப்ப அந்த ஆணின் அந்த அந்த விந்தணுவில் வந்து அந்த வேல் போன்ற அமைப்பு முறை ஒன்று இருக்கும். ஆமா. இந்த நுனிப்பதில ஒரு பிளாக் டோட், அதுதான் காந்த கருமையா அப்படி சொல்லுங்க.
பெண்ணின் அந்த முட்டையிலும் அந்த அந்த அப்படி ஒரு இது இருக்கு. ரெண்டும் இணையும் போது அது கருவாகுது. ம் கருவாகும் பொழுது அதுல வந்து இந்த 7 தலைமுறை பதிவுகள் எல்லாம் அதுக்கு அடங்கி அது கருமையத்தில் அமைய அந்த கருவின்ற ஆமா, அதுக்கு பேர் தான் ஆத்மா. அதுக்கு அதாவது பேரு தந்தை தார் உயிர் சேருகின்ற போதே கருவாவது ஆத்மா. அப்படி இருக்கும் பொழுது அப்படி அந்த ம். அதை சேரும்போது அந்த கரு கட்டாவிட்டால் அவர்களுக்கு அந்த பதிவு இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? என்னோட உதாரணமா பாருங்க, இப்ப மகரிஷி வந்து முதல் தரம் 2ஆம் தரம் கூடி கட்டியும் அவருக்கு பிள்ளைகள் பிறக்கவில்லை. இதுல 2 வகை உண்டு. ஆமா, ஒன்று வந்து சாத்விகமான ஒரு பரம்பரையில வந்த ஒரு தம்பதிக்கு சந்ததி இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து பதிவுகள் மேற்கொண்டு இதுல இன்பத் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய பதிவு இல்லாததுனால குழந்தைகள் இருக்காது. ரைட். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஒரு கவலையோ தவிப்போ இருக்காது. ரைட். இன்னொரு வகை என்னன்னா பாவப்பதிவுகளும் வெளிப்பாடு. எல்லாம் இருக்கும், எனக்கு ஒரு குழந்தை இல்லையான்னு கோயில் கோயில் சுத்திட்டே இருப்பாங்க, வருஷ கணக்கா சுத்துவாங்க, கடைசி வரைக்கும் நமக்கு இல்லைன்னு வருந்திட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து பதிவுகளுடைய வெளிப்பாடு. ரைட். ஐயா, இன்னும் ஒரு கேள்வி என்ன சொல்லி சொன்னால், ம் 7 தலைமுறை எப்படி வந்ததுன்னு சொல்லி அதுக்கொண்டு ஒரு ஃபார்முலா சொன்னீங்க. எப்படின்னு சொன்னால் ம் இந்த சுத்தவெளி அறிவு, மற்றது அது மற்ற இயக்கம், அது 2. ஒன்று சுத்தவெளி, அது உண்டு. மற்றது இயக்கத்தில் வந்தது காந்தம் 2. ம் ம் 5. இந்த 5 2 7 7 தான் அந்த 7 தலைமுறைன்னு சொல்லி அப்படியே சொன்னீங்க. பஞ்சபூதங்கள் ஓ 5, மனம், அறிவு. ஓ 7 சேர்ந்து தான் அந்த 7 தலைமுறை அமைஞ்சதுக்கு காரணம். அதுக்கு என்ன விளக்கம் அதுக்கு விளக்கம் அதோட நீங்க அதை அப்படியே விட்டுட்டீங்க போல இருக்கு. அது விளக்கம் அந்த என்னோட அப்படி 2 என்னோட கம்பேர் பண்ணுங்க 2ஐயும். என்னங்க? வந்து என்ன சொன்னா 7 தலைமுறை வந்து ம் இந்த 5 எப்படி வந்து 5 பஞ்சபூதங்கள், அடுத்தது உணர்வு, அறிவுன்னு வச்சுக்கல. உணர்வு, அறிவு. ம் அதுக்கு அப்ப இந்த 5 பஞ்சபூதங்களும் உணர்வும் அறிவும் தான் 7. ம் அதை வச்சுதான் இந்த 7 தலைமுறைன்னு சொன்னீங்க. ஆமா, அது இன்னும் 7 தலைமுறை வந்தது. அப்படி அந்த 5ஐயும் வச்சு அப்படி வருது. அது வேறமா என்னையா அந்த 7 அப்படித்தான் 7 வந்ததுன்னு சொல்லி சொன்னீங்க. ம் அதுக்கு விளக்கம் அதாவது எங்கேயும் விளக்கம் இல்லை. ஆமா. ஏன் வந்தது அப்படின்னுக்கான விளக்கம் வந்து தத்துவத்திலும் கிடையாது, சயின்ஸ்லயும் கிடையாது. ஆனா இது அக்செப்டட். தத்துவத்துல வந்து 7 தலைமுறை என்பது அக்செப்டட். சயின்ஸ்ல வந்து இந்த கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி வழியா ப்ரூவ்டு. அப்ப இது 2ஐயும் வச்சு ஏன் வந்திருக்கும் 7 அப்படின்னு நாம யோசிக்கிற போது இருக்கிறது பஞ்சபூதங்கள், ஜீவன்களின் உணர்வும் அறிவும். மொத்தம் 2 7 தானே இருக்குங்க. அதெல்லாம் 7 நின்று இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. அடுத்த சரியா. அடுத்த இன்னும் இது ஒரு விதண்டாவாத கேள்வியாக இருக்கலாம் சில இடத்துல. இந்த சொல்லும் பொழுது அந்த 6 அது வந்து அந்த 270 டிகிரி அண்ட் பிளஸ் 90 அதை பற்றி அப்படி ஒரு கதைன்னு சொன்னீங்க. அதுக்கு போன ஒரு ஆமா. அப்ப இப்ப என்ன சொல்லிக்கனால், இப்ப வந்து அந்த பூச்சியம் இறையில சேர்ந்து அப்படியே அது தொடங்கிய இடத்துல அப்படி சுத்தி போச்சுன்னு சொன்னால் அது அது இறைநிலையிலே அப்படியே இருந்து கொள்ளும். 6 சொல்லும் பொழுது அந்த 6லிருந்து தொடங்கி அப்படி 270 வரைக்கும் அது திருப்பி போகல, திருப்பி எல்லாம் ஜாயின் பண்ணி திரும்பி எடுத்து. அப்ப அதுக்கு காரணம் சொன்னீங்கன்னு சொன்னால் அது அந்த 90க்கு போறது பெரிய கஷ்டம். அதுக்கு வந்து ஒவ்வொரு அடியும் பெரிய கஷ்டமா இருக்கும். மனிதன் சுலபமா வாழ்றத வழியை கண்டுபிடிக்க அதுக்கு உள்ளாடி சிக்கப்பட்டு கொண்டிருக்கான் அப்படி சொன்னீங்க. ஆனால் இந்த வாழ்க்கையில யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மனித இனத்தை சரி உயிரினத்தை எந்த எடுத்தாலும் சரி சுகமா வாழ்ற பக்கத்தை தானே பார்ப்பார்கள். இப்போ உதாரணமா பாருங்க, வந்து இப்ப
நாங்கள்லாம் அங்க பிறந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ம் இங்க இங்க வந்து என்னது சொத்துக்காரங்க தானே வந்து நாங்கள் ம் சம்திங் அப்படி இணைச்சு கொண்டு வந்து நாங்கள். ஆனா ம் அப்படி இணைச்ச மாதிரி இல்ல. ம் இருந்தோடு சேர்த்து யோசிக்கணும், எதிர்பார்க்க எங்க ஊரை விட திறமடான்னு யோசிப்பாங்க. ம் ஆனா வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க ம் அவங்க. அப்படி என்னைக்க இப்படி எல்லாரையும் எடுத்து பார்க்க அந்த ம் அப்ப அது வந்து மனித இனம் இந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த ம் சுத்தத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கும். ஆமா, அப்படி ஓடிக்கொண்டிருக்க அதுக்கு ஒரு இயற்கைன்னு சொல்ல முடியாதோ? அதுவும் இயற்கை தான். ஆ ஆன்மீகத்துல தேர்ச்சி பெறணும் என்பது இயற்கை தான். ஆமா. ஏன்னா இது வந்து நீங்க 360 டிகிரிக்கு நேரா போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடல் சார்ந்த உணர்வுகளே நமக்கு அதிகமா வேலை செய்யாது. தேவைகள் இருக்காது. இப்போ இங்க இந்தியாவில் வந்து இமயமலை பனி பிரதேசத்துல யாரோ ஒரு சித்தர் இருக்கிறதாக ஒரு வீடியோ போட்டு யூடியூப்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்திருந்தது. அவர் நிர்வாணமா போய்கிட்டு இருக்கிறார் அவர் பாட்டுக்கு. அப்படி அங்க இந்த இதுல நின்று இந்த ராணுவ வீரர் வந்து அதை போட்டோ எடுத்து போட்டதாக ஒரு கருத்தை சொல்லி அதை வந்து போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு வேளை அது உண்மைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது சாத்தியம்தான். ஏன்னா அவன் 360 டிகிரியில் மெர்ஜ் ஆயிட்டான் வச்சுக்கங்களேன், பஞ்சபூதங்கள் அவனுக்கு உணர முடியாது, கடந்துருவான். எந்த வெயிலோ மழையோ பனியோ அவங்கள தாக்காது, பசி தாகம் கூட இருக்காது. அப்ப எல்லாம் கடந்து போயிடுறான். இப்போ நாம வந்து எத்தனை வகையான சுகங்களை நாம துய்த்தாலும் நமக்கு அதுல நிறைவு இருக்காது. அடுத்து என்னன்னதான் நம்ம யோசிப்போம். ஆனா அவங்களுக்கு அந்த தேவையே இருக்காது, அந்த நாட்டமே இருக்காது. அப்ப அதுபோல் வாழ்வதும் சாத்தியம்தான். அதை நம்ம அட்லீஸ்ட் அந்த பூஜ்யத்துக்கு போய் ஞானம் பெறவில்லை என்றாலும் ஓரளவுக்கு 270 இருந்து ஒரு 80-90 வரைக்கும் நம்ம போயிட்டோம்னு சொன்னா, ஞானம் பெறவில்லை என்றாலும் ஒழுக்கம் வந்துவிடும். யாருக்கும் துன்பம் தரக்கூடாதுன்ற ஒழுக்கம் வந்துவிடும். இது நமக்கு எந்த வகையிலும் வாழ்க்கையில துன்பம் வராமல் பாதுகாக்கும். ஸோ அந்த அளவுக்காவது நம்ம வந்து மேன்மை பெறணும். ஏன்னா இந்த 270 திரும்பின யாருமே துன்பத்தை விரும்புவது இல்லை, இல்லையா? அப்ப இன்பத்தை விரும்பி திரும்பினாலும் இன்ப துன்பம் என்ற இருமையில தான் சிக்கிறாங்க. ஆனால் நமக்கு பிடிச்சது என்ன? இன்பம் மாத்திரம்தான். அப்ப துன்பம் இல்லாத இன்பத்தை மட்டுமே தூக்க வேண்டும் என்றால் நீ 270 இருந்து 300 360 நோக்கி போ. அது ஆன்மீகத்தினுடைய அறிவுரை. ஐயா கடைசி கேள்வி ஐயா, இன்னொன்று ஐயா, இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு சொல்லி சொன்னீங்க ஒருபோதும். அப்ப இந்த ஆத்மா வந்து எல்லாம் முத்தி பெற்று இறைநிலை அடையும் பொழுது அது வந்து இந்த ஆத்மாவை இல்லாம போய் அதோட மர்ஜ் பண்ணிடும், அப்படியா? அதாவது அது நீண்ட காலமாகும். ஆம். இப்போ நம்ம சமுதாய வழக்கில் என்ன சொல்றோம்? டினைட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டிலேட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டினைட் ஜட்ஜ்மெண்ட்ன்றோம், இல்லையா? அது போல இதனுடைய காலம் வந்து மிக நீண்டது. அதனால் அது நம்ம வந்து அதுக்கு முடிவில்லை அப்படின்னு முடிச்சிடுறோம். இப்போ ஒரு மனிதனுடைய ஆத்மா வந்து நியூக்ளியஸ் ஆகி மீண்டும் சுத்தோட கலக்கணும்னு சொன்னா அது பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும். சரிங்களா? அது அவ்வளவு சீக்கிரம் நியூட்ரலைஸ் ஆக முடியாது. அதனால அதுக்கு வந்து இன்ஃபைனைட் லைஃப்னு சொல்லிடுறோம். சரி, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நாங்கள் இத்தோடு இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 97 இந்த சிறந்த வகுப்பை எமக்கு நடத்திய முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு